எப்படி நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்வெட் வழியாக, அதாவது வியர்வை வழியாகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறும்போது இது அதிகமான ஸ்வெட் நமக்கு வருதுன்னா இதுவே நம்ம உடலுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த கிராயின் ரீஜனில், அதுக்கப்புறம் ஆக்சிலரி ரீஜனில், அக்குள் பகுதியிலலாம் பார்த்தோம்னா அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இதில் செக்ரீட் ஆகக்கூடிய நம்மளுடைய வியர்வை அப்படின்னு பார்த்தோம்னா உப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்தோடு சேர்த்து ஒரு மாதிரி ஃபேட், கொழுப்பு பொருட்களும் இதில் கலந்து வெளியேறுது. ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா இமிடியேட்டாக ஒரு 1 ஹவருக்குள்ளே எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடியில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருந்தால் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதை சித்த மருத்துவத்தில் கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம பிளட்ல மற்றும் ஸ்கின்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுற மாதிரியான ஒரு உணவாக இருக்கணும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கும், ஹைப்பர் ஹீட்ரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், அதிகமான வியர்வை இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம உடலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும்பொழுது நமக்கு வியர்வை வருது. ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம உடலில் நம்ம எக்ஸஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் போதோ, இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனில் ஒரு ஆன்சைட்டி ஃபியர் இருக்கும், இந்த சமயத்தில் நமக்கு நார்மலாக வியர்வை அப்படின்றது வரும். எப்படி நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்வெட் வழியாக, அதாவது வியர்வை வழியாகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறும்போது இது அதிகமான ஸ்வெட் நமக்கு வருதுன்னா இதுவே நம்ம உடலுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்வெட் அதிகமாக என்ன ஆகுதுன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நிறைய ஏற்படுது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், இப்போது அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக பார்த்தோம்னா இந்த ஆக்சிலரி ரீஜனில், அதாவது அக்குள் பகுதியில், தொடை இடுக்கு பகுதியில், கிராயின் ரீஜன், பெண்கள் சிலருக்கு அண்டர் பிரெஸ்ட்லேயும் நமக்கு மார்பகங்கள் கீழேயும் அதிகமான அரிப்பு ஏற்படுது. இதுவே ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான ஸ்வெட் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஸ்வெட் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப இச்சிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது, கருப்பாக நமக்கு திட்டுகள் மாதிரி வருது. திரும்ப ஸ்வெட் அதிகமாகும்பொழுது இந்த கண்டிஷன் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வகையான பூஞ்சை தொற்றம் நமக்கு ஏற்படுது. பொதுவாக இந்த கிராயின் ரீஜனில், அதுக்கப்புறம் ஆக்சிலரி ரீஜனில், அக்குள் பகுதியிலலாம் பார்த்தோம்னா அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இதில் செக்ரீட் ஆகக்கூடிய நம்மளுடைய வியர்வை அப்படின்னு பார்த்தோம்னா உப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் நீர்ச்சத்தோடு சேர்த்து ஒரு மாதிரி ஃபேட், கொழுப்பு பொருட்களும் இதில் கலந்து வெளியேறுது. இந்த ஏரியாவில் வரக்கூடிய ஸ்வெட் ரொம்ப அதிகமான துர்நாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பக்கத்துலேயே போக முடியல, ரொம்ப ஸ்வெட் அதிகமாகுது, ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா இமிடியேட்டாக ஒரு 1 ஹவருக்குள்ளே எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடியில் அதிகமாக டாக்ஸின்ஸ் இருந்தால் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதை சித்த மருத்துவத்தில் கற்றாழை நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான மூலிகைகள் நிறைய இருக்குது, அதுவும் என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ அதிகமாக எக்ஸஸ் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, இது நான் ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா திரும்பவும் எனக்கு ஸ்வெட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே எக்ரைன் கிளான்ஸ் அப்படின்றது நம்ம பாடி முழுவதும், உடல் முழுவதுமே இருக்கக்கூடியது. இதில் வரக்கூடியது பார்த்தோம்னா வெறும் உப்பு சத்துக்கள், லேசான கழிவுகள் இருக்கும். இதில் அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வராது. இது உடலோட மற்ற பாகங்களில் இந்த எக்ரைன் கிளான்ஸ் இருக்கும். பொதுவாக நம்ம உடலில் இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகுது, நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை தீராத நாட்பட்ட நோய்கள், க்ரானிக் டிசீசஸ் ஏதாவது இருக்குன்னா அதிகமான வியர்வையை நம்ம பார்க்க முடியுது. க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னா லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை சிறுநீரகம் தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தோம்னா அடிக்கடி நமக்கு இந்த கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கும் பொழுது தான், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான் அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிகமாக வியர்வை வர வர என்ன ஆகுது, நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே பார்த்தோம்னா சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் அதிகமான வேர்வை இருக்கும். இது பிறந்ததுலேருந்தே இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பெண் வச்சு எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல மட்டும் ரொம்ப வேர்வை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உள்ளங்கை உள்ளங்காலில் அதிகமான வேர்வையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க, அதிகமாக வியர்வை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா என்ன மாதிரியான உணவு முறைகள், இது தடுப்பு முறைகள் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தோம்னா சைக்காட்ரிக் ரிலேட்டடாக ஏதாவது மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க.
சைக்காட்ரிக் ரிலேட்டடாக அப்படின்னா ஸ்லீப்பிங் பில்ஸோ இல்லை அதிகமாக டிப்ரெஷன் இருக்குன்னா அதற்கான மாத்திரைகளோ தொடர்ந்து எடுப்பாங்க. இந்த தூக்க மாத்திரைகளும் இந்த மாதிரி மாத்திரைகள். அடுத்தது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓசிபி பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள். இதை தாண்டி நிறைய பெயின் கில்லர்ஸ் இல்லை ஸ்டீராய்ட் மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடிக்கடி வேக்சிங் பண்ணுறது, இல்லை தலைமுடியில் வந்து அதிகமாக டை யூஸ் பண்ணுறது, கலரிங்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கெமிக்கல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருந்துச்சுனாலும் நம்ம உடலில் அதனால் அலர்ஜி ஏற்பட்டு எக்ஸஸாக ஸ்வெட்டிங் வர்றதை பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், பூஞ்சை தொற்று இருக்குது. இந்த பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய சமயங்களில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதிகமான வியர்வை இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான தடுப்பு முறைகள் இல்லை எதனால் நமக்கு அதிகமான வியர்வை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கணும். இப்போது நம்ம உடலில் அதிகமான வியர்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கு என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ஸ்பெஷலாக நான்வெஜ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அடுத்தது உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறனாலும் இதை தவிர்க்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு நம்ம பிளட்ல மற்றும் ஸ்கின்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுற மாதிரியான ஒரு உணவாக இருக்கணும். இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த பரங்கிப்பட்டை அப்படின்ற மருந்து பயன்படுது. பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது பொட்டானிக்கல் நேம் சிம்லெக்ஸ் சைனா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொடியோட பட்டையை எடுத்து தான் மருந்தாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பல வகையான தோல் நோய்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை பயன்படுது. தோல் நோயில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள் நோய் அப்படின்னு சொல்கிறோம், விட்டிலிகோ மாதிரியான நோய்களாக இருந்தாலும் சரி, சோரியாசிஸ் மாதிரியான நோய்களுக்கும் சரி, இந்த பரங்கிப்பட்டை ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த அதிவியர்வை பிரச்சனைக்கும் இந்த பரங்கிப்பட்டை பயன்படுது. இதோட பார்த்தோம்னா பலகரை அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, பலகரை பற்பம் அப்படின்னு சொல்கிறோம். தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த பலகரை பற்பம் சித்த மருத்துவத்தில் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தோட பலகரை பற்பம் வந்து சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி சேர்த்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம உடலில் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீர்வாக இருக்கும். எப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் குளியல்ன்றது ரொம்ப அவசியம். காலை எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிகமான புளித்த மாவினால் செய்த உணவுகளை தவிர்க்கணும். ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். முக்கியமாக இரவு நேரத்தில் தூங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உணவாக தான் சரி, காலையில் செஞ்சு மீந்த உணவு இருந்துச்சுன்னா அது நைட்டு சாப்பிட்றது இல்லை, மதியம் நேரத்தில் செய்த உணவை வந்து மீண்டும் நம்ம நைட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை நம்ம தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளியில் அவுட் சைட் ஃபுட், அதாவது ஹைஜீனிக் இல்லாத சுகாதாரம் இல்லாத உணவு எடுக்கிறது, மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்குன்னா இந்த மாதிரி காரணங்களாலும் அதிவியர்வை பிரச்சனை இருக்கும். குளிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா குளியல் தண்ணியில் கொஞ்சம் படிகார நீர் கலந்து குடிக்கலாம். அதாவது இந்த படிகார நீர் ஒரு பக்கெட் நிறைய இருந்ததுன்னா ஒரு 50 ml அளவுக்கு படிகார நீரை அதில் கலந்துட்டு அந்த தண்ணீரில் குளிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி படிகார நீரை பயன்படுத்தி குளிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாற்றம், வியர்வை இது குணமாகுது. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கெல்லாம் அதிகமான வியர்வை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நலங்கு மாவை அப்ளை பண்ணிக்கலாம். பஞ்சகல்ப குளியல் பொடி வாரத்துக்கு 1 நாள் நம்ம தடவிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், முடிஞ்சால் செஞ்சந்தனம், அகில், தேவதார், இது 3 கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதோட பவுடர் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 1 அல்லது 2 நாள் இதை வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம பாடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பாடியில் வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கற்றாழை நாற்றம் அப்படின்ற பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இயற்கையான முறையில் ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். லெமன் கிராஸ், அது எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நல்ல உலர்ந்த எலுமிச்சை புல் நமக்கு கடைகளில் இருக்கும். இதை வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி தான் செம்பருத்தி, ரோஜா இதழ்கள், இதை ஏதாவது ஒன்று டெய்லி காலையில் மாற்றி மாற்றி நம்ம டீ மாதிரி கொஞ்சம் லெமன், எலுமிச்சை சாறு, தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இது வந்து ஒரு பிளட் பியூரிஃபையராக இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த குறிப்புகள் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று, அதிகமாக வியர்வை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.